அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்கால் சூப்பு. கிராமத்து ஸ்டைலில் கிளியர் சூப்பாக தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த சூப் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. கால் வந்து கடையில் வாங்கினாலோ இல்லை வீட்டில் இருந்தாலோ இந்த மாதிரி நல்லா அடுப்பில் காட்டி கருக்கி எடுத்து வச்சுக்கணும். இதை சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு சுடுதண்ணி விட்டு ஒரு அலசிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். உள்ளே ஏதாவது சின்ன சின்ன ஜெர்ம்ஸ் இருந்தால் கூட இந்த சுடுதண்ணி விடும்போது அது வந்து அழிஞ்சிருங்க. ஆட்டுக்கால் வந்து நல்லா காலை கருக்கிடணும். அந்த வெள்ளாட்டுக்கால் தான் மோஸ்ட்டாக எடுப்போம். வெள்ளாட்டுக்காலை நல்லா கடையிலேயே கேட்டிங்கன்னா நல்லா கருக்கி கொடுப்பாங்க. சுடுதண்ணி வச்சு முதல்ல கழுவிட்டு அதை கத்தியை வச்சு சொரண்டிங்கன்னா அந்த முடியெல்லாம் உதிர்ந்துடும். அதுக்கப்புறமா பீஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு கழுவிட்டு எடுத்து அந்த பீசஸ் எல்லாம் குக்கரில் மாற்றிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே பீசஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கடையிலேயே பீஸ் வெட்டி வாங்கிட்டு வந்துக்கலாம். இது கூட ஒரு 10 பல் போல் பூண்டு, ஒரு அரை கப் சின்ன வெங்காயம் நறுக்குனது, 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து பீஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பெரிய தக்காளி பழம் அரிஞ்சு சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் போல் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் போல் வர கொத்தமல்லி விதை, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்திட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா குக்கர் வந்து கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10லேருந்து 15 விசில் போல் விட்டுக்கோங்க. நம்ம காலை வந்து நல்லா வெட்டி சேர்த்திருக்கிறோம். உள்ள போன் மேரோல் இருக்க அந்த நெய் பசை எல்லாமே நமக்கு சூப்பில் இறங்கி வந்துடும். நம்ம இப்போ சுத்தமாக எண்ணெயே சேர்த்துல இருந்தாலும் நமக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மேலே நெய்யாட்டம் மிதந்து வருங்க. ஒரு பவுலில் இந்த மாதிரி இரும்பு வலை வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. சூடாக இருக்கிற போது பிளாஸ்டிக்கில் வடிகட்ட முடியாது. நம்ம தெளிவாக இந்த சூப்பை மட்டும் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆட்டுக்காலை வந்து நம்ம போட்டு நல்லா அதில் இருக்கிற நம்ம 15 விசில் விட்டதுனால உள்ளே இருக்கிற அந்த போன் மேரோல் இருக்க அந்த ருசி பூரா நமக்கு சூப்பில் இறங்கி வந்துடும். பீசஸ் வந்து நீங்கள் மறுபடியும் இதை வந்து அப்படியே மசாலா அரைச்சி போட்டு குழம்பு கூட வச்சுக்கலாம். இப்போ இதில் இருக்கிற சூப்பை பூரா நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளியர் சூப்பு. நம்ம வந்து இதில் உப்பு, காரம், ஜீரக வாசம், வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே சேர்த்திருக்கோம். அதனால் சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஆட்டுக்காலுக்கு உண்டான அந்த ஒரு வாசமும் இந்த சூப்பில் இருக்குங்க. நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் சர்விங் பவுலுக்கு மாற்றி கொஞ்சமாக மேலே ஃப்ரெஷ்ஷாக பெப்பர் வந்து க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணி, உப்பு பத்தலைன்னா உப்பு கூட சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி ஆட்டுக்கால் சூப்பை நீங்கள் கிராமங்கள்லாம் முதல் நாள் நைட்டே மண் சட்டியில் போட்டு அடுப்பில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வடித்து கொடுப்பாங்க. அது நைட் ஃபுல்லாக வந்து ஊறி அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கி இருக்கும். நம்ம இப்போ ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதுனால அப்போதைக்கப்போ செஞ்சு உடனே கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஜாயின்ட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த மாதிரி செய்கிற ஆட்டுக்கால் சூப் வந்து நம்ம 2 கால் எடுத்து செய்யும்போது 2 பவுல் அளவுக்கு நமக்கு சூப் கிடைக்கும். இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ வந்து நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு போர்ஷனுக்கு உண்டான நியூட்ரிட்டிவ் வேல்யூ தான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான அதே சமயம் டேஸ்டியான இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.